பத்ரகாளி அம்மனின் அருளால் ஒரு பெண்ணின் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான ஓர் உண்மை சம்பவத்தை இங்கே பார்க்கலாம். பத்ரகாளி அம்மன் என்றாலே ஆக்ரோஷமானவள் என்று பலரும் நினைப்பார்கள். ஆனால் தன்னை நம்பும் பெண்களுக்கு அவள் ஒரு தாயாக நின்று அரணாக இருப்பாள் என்பதற்கு இந்த நிகழ்வே ஒரு சாட்சி. இதோ பத்ரகாளி அம்மன் நிகழ்த்திய அந்த அதீத அதிசயம். தென் தமிழகத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் மீனாட்சி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் தீவிர பத்ரகாளி அம்மன் பக்தை. அவளுக்கு திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியமில்லை. இதனால் சமூகத்தில் பல ஏச்சுகளையும் பேச்சுகளையும் அவள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஒரு செவ்வாய்க்கிழமை இரவு மனமுடைந்த மீனாட்சி ஊர் எல்லையில் இருந்த பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு சென்று அழுது புலம்பினாள். தாயே, நீயும் ஒரு பெண்தானே, என் வலி உனக்கு தெரியாதா என்று கதறினாள். அன்றிரவு அவள் அங்கேயே மயங்கி விழுந்து விட்டாள். மறுநாள் காலை அவள் கண் விழித்த போது ஒரு வயதான மூதாட்டி அவளுக்கு தீர்த்தமும் ஒரு எலுமிச்சை பழமும் கொடுத்து, கவலைப்படாதே மகளே, அம்மன் உன்னோடு இருக்கிறாள் என்று கூறிவிட்டு மறைந்தார். அடுத்த சில வாரங்களிலேயே மீனாட்சி கருவுற்றாள். ஆனால் மருத்துவர்கள் அவளது உடல்நிலை மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும் பிரசவத்தின் போது உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் என்றும் எச்சரித்தனர். பிரசவ நாள் வந்தது. அன்று நள்ளிரவு பயங்கரமான இடி மின்னலுடன் மழை பெய்து கொண்டிருந்தது. மருத்துவமனைக்கு செல்ல வழியில்லை. மீனாட்சி வலியால் துடித்த போது ஒரு செவிலியர் திடீரென வீட்டிற்கு வந்து பிரசவம் பார்த்தார். மிகவும் அழகான பெண் குழந்தை பிறந்தது. மீனாட்சியும் குழந்தையும் நலமாக இருந்தனர். மீனாட்சி அந்த செவிலியருக்கு நன்றி சொல்ல திரும்பிய போது அங்கே எவரும் இல்லை. மறுநாள் காலையில் அந்த செவிலியர் யார் என்று தேடிய போது ஊரில் அப்படி ஒரு செவிலியரே இல்லை என்பது தெரிய வந்தது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பிரசவம் நடந்த அந்த அறையில் வேப்பிலை வாசனையும் அம்மன் கோவிலில் கொடுக்கப்படும் திருநீறு வாசனையும் வீசியது. அம்மனே செவிலியர் உருவில் வந்து தன் பக்தையை காப்பாற்றியதை உணர்ந்த மீனாட்சி அந்த குழந்தைக்கு பத்ரகாளி என்றே பெயர் சூட்டினாள். பத்ரகாளி அம்மன் தீயவர்களை அழிக்க மட்டுமன்றி தன்னை நம்பும் பெண்களுக்கு ஆபத்து வரும்போது தாயாக வந்து காப்பவள் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். முன்னொரு காலத்தில் தாருகன் என்ற கொடிய அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்து ஒரு விசித்திரமான வரத்தை பெற்றான். ஒரு பெண்ணை தவிர வேறு யாராலும் அவனுக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்பதுதான் அந்த வரம். பெண்கள் பலவீனமானவர்கள், அவர்களால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஆணவத்தில் தேவர்களையும் முனிவர்களையும் சித்திரவதை செய்யத் தொடங்கினான். தேவர்களின் துயரத்தைக் கண்டு சிவபெருமான் கடும் கோபம் கொண்டார். தனது நெற்றிக்கண்ணை திறந்தார். அந்த நெற்றிக்கண்ணின் அக்னியிலிருந்து உருவானவள்தான் பத்ரகாளி. அவள் பார்ப்பதற்கு மிகவும் உக்கிரமானவள். 8 கைகள், அவற்றில் ஆயுதங்கள், நெற்றியில் கண், நீண்ட தலைமுடி மற்றும் ஆக்ரோஷமான தோற்றம். பத்ரகாளி அம்மன் போர்க்களத்திற்கு சென்றாள். தாருகனுக்கும் அம்மனுக்கும் இடையே பயங்கரமான போர் நடந்தது. தாருகன் தனது மாய சக்திகளை பயன்படுத்தி போரிட்டான். ஆனால் அன்னை பத்ரகாளியின் வீரத்திற்கு முன்னால் அவனால் நிற்கக்கூட முடியவில்லை. இறுதியில் அன்னை தனது சூலாயுதத்தால் தாருகனின் மார்பை பிளந்து அவனை வதம் செய்தாள். உலகம் அசுரனின் பிடியிலிருந்து விடுபட்டது. தாயாக மாறிய அன்னை அசுரனை அழித்த பிறகும் அம்மனின் கோபம் தணியவில்லை. உலகம் அவளது உக்கிரத்தை கண்டு அஞ்சியது. அப்போது சிவபெருமான் ஒரு குழந்தையாக அவளது பாதத்தில் விழுந்தார். தன்னை அறியாமல் அக்குழந்தையை அள்ளி அணைத்த போது அம்மனின் கோபம் மறைந்து அவளது தாய்மை குணம் வெளிப்பட்டது. ஆக்ரோஷமான பத்ரகாளி கருணை வடிவான அன்னையாக மாறினாள். முன்னொரு காலத்தில் பத்ரகாளி அம்மனின் தீவிர பக்தை ஒருத்தி இருந்தாள். அவள் பெயர் நீலி. ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள் என்றாலும் தினமும் அம்மனுக்கு ஒரு செவ்வரளி பூவை சூட்டி வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். நீலியின் கணவன் ஒரு வணிகன். அவன் ஒருமுறை வியாபாரத்திற்காக கடல் கடந்து சென்றபோது பெரும் புயலில் சிக்கி தவிப்பதாகவும் அவன் உயிருக்கு ஆபத்து என்றும் செய்தி வந்தது. ஊர் மக்கள் அனைவரும் அவன் இறந்து விட்டதாக பேசிக்கொண்டனர். ஆனால் நீலி அதை நம்பவில்லை. என் அன்னை பத்ரகாளி இருக்கிறாள், அவள் என் சுமங்கலி பாக்கியத்தை காப்பாற்றுவாள் என்று உறுதியாக கூறி கோவிலிலேயே தவம் இருக்கத் தொடங்கினாள்.
3 நாட்கள் கடந்தன. நீலி பசியால் வாடினாள். அப்போது ஒரு சிறுமி அவளிடம் வந்து, அக்கா, கவலைப்படாதே, இதோ இந்த தீர்த்தத்தை குடி என்று ஒரு கிண்ணத்தில் பால் கொடுத்தாள். அந்த பாலை குடித்ததும் நீலிக்கு ஒரு புதிய தெம்பு பிறந்தது. அதே சமயம் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த நீலியின் கணவன் ஒரு விசித்திரமான ஒளியை கண்டான். அந்த ஒளி ஒரு பெரிய சூலாயுதத்தின் வடிவில் தோன்றி புயலை அடக்கி அவனது கப்பலை சரியான திசையில் வழிநடத்தியது. மறுநாள் காலை நீலியின் கணவன் பத்திரமாக ஊர் வந்து சேர்ந்தான். அவன் நடந்த அதிசயத்தை கூறினான். நீலி மகிழ்ச்சியில் அம்மன் கோவிலுக்கு ஓடினாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளை உறைய வைத்தது. அம்மன் சிலையில் இருந்த சூலாயுதம் மட்டும் ஈரமாக இருந்தது. அம்மனின் பாதத்தில் நீலிக்கு அந்த சிறுமி கொடுத்த அதே கிண்ணம் இருந்தது. அப்போதுதான் ஊர் மக்களுக்கு புரிந்தது, நீலியின் பக்திக்காக அந்த அன்னை பத்ரகாளியே ஒரு சிறுமி வடிவில் வந்து அவளுக்கு பால் கொடுத்ததும் சூலாயுதம் ஏந்தி கடலில் அவள் கணவனை காப்பாற்றியதும். பத்ரகாளி அம்மன் வெறும் போர் தெய்வம் மட்டுமல்ல, தன் பக்தர்களின் குடும்பத்தை ஒரு வேலியாக நின்று காக்கும் குடும்ப தெய்வம் என்பதும் இந்த கதையின் மூலம் உறுதியாகிறது. பத்ரகாளி அம்மனின் தீவிர பக்தன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் சிவநேசன். அவன் வறுமையில் வாடினாலும் தினமும் அம்மனுக்கு ஒரு பூவாவது சூட்டி வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒருமுறை அந்த ஊரில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. சிவநேசனின் குடும்பம் உணவின்றி தவித்தது. ஆனாலும் அவன் அம்மன் மீதான நம்பிக்கையை மட்டும் விடவில்லை. ஒரு நாள் அவனது நிலையை ஏளனம் செய்த ஊர் மக்கள், உன் அம்மன் உண்மையானவள் என்றால் உனக்கு இன்று அறுசுவை உணவு கிடைக்கச் செய்யட்டும் என்று சவால் விட்டனர். மனம் உடைந்த சிவநேசன் கோயிலுக்கு சென்று அழுதான். அன்று இரவு ஒரு மர்மமான பெண்மணி சிவநேசனின் வீட்டு கதவை தட்டி ஒரு பெரிய பாத்திரத்தில் சுட சுட உணவை வழங்கிவிட்டு மறைந்தாள். அந்த பாத்திரத்தை பார்த்த ஊர் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் அந்த பாத்திரம் கோயிலின் கருவறைக்குள் வைக்கப்பட்டிருந்த தங்கத் தட்டு. பூட்டியிருந்த கோயிலுக்குள் இருந்து அந்த தட்டு எப்படி வெளியே வந்தது என்று பார்த்தபோது அம்மனின் சிலையில் உள்ள கைகளில் நெய் மற்றும் அன்னத்தின் வாசம் வீசியது. அப்போதுதான் அந்த அம்மனே நேரில் வந்து தனது பக்தனின் பசியை போக்கியதை ஊர் மக்கள் உணர்ந்து கொண்டனர். சிவநேசனின் பக்திக்கு கிடைத்த அந்த பரிசு இன்றும் பல பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் பத்ரகாளி அம்மன் கோயிலில் வேலை செய்து வந்த ஒரு எளிய பக்தன் இருந்தான். அவன் அவ்வளவாக படிக்காதவன், ஆனால் அம்மன் மீது அளவற்ற அன்பு கொண்டவன். அந்த ஊரில் இருந்த சில கவிஞர்களும் அறிஞர்களும் அந்த பக்தனை அவனது அறியாமையை கண்டு கேலி செய்தனர். உனக்கு தெரிந்ததெல்லாம் அம்மனுக்கு பணிவிடை செய்வது மட்டும்தான், உன்னால் ஒரு வரி கூட கவிதை பாட முடியாது என்று கிண்டல் செய்தனர். மனம் வருந்திய அந்த பக்தன் ஒரு நாள் பொழுது சாயும் வரை கோயில் பிரகாரத்திலேயே அழுது கொண்டே அப்படியே உறங்கிவிட்டான். அப்போது ஒரு சிறுமி வடிவில் வந்த பத்ரகாளி அம்மன் அவனது நாவில் தனது விரலால் ஏதோ எழுதினாள். மறுநாள் காலை அவன் கண் விழித்த போது அவனது சொல்லாற்றல் பல மடங்கு பெருகியிருந்தது. ஊர் மக்கள் வழக்கம் போல அவனை கேலி செய்ய வந்தபோது அவன் அம்மனை புகழ்ந்து பாடிய கவிதைகளை கேட்டு அனைவரும் ஸ்தம்பித்து நின்றனர். சாதாரண மனிதனாக இருந்த அவன் ஒரு கணத்தில் பெரும் புலவனாக மாறினான். அவன் பாடிய ஒவ்வொரு பாடலும் அம்மனின் அருளால் உண்மையானது. தீயவர்களை தண்டிக்கவும் நல்லவர்களை காக்கவும் அவனது சொற்களுக்கு அந்த அம்மன் சக்தி கொடுத்தாள். பத்ரகாளி அம்மன் வீரத்தின் தெய்வம் மட்டுமல்ல, தன்னை நம்பும் பக்தர்களுக்கு புத்தியையும் ஞானத்தையும் அள்ளி கொடுக்கும் கலை மகளாகவும் விளங்குகிறாள் என்பதற்கு இந்த நிகழ்வே ஒரு சான்று. முன்பு ஒரு காலத்தில் ஒரு ஏழை அந்தணர் பத்ரகாளி அம்மனின் மேல் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் தினமும் அம்மனுக்கு மலர் தொடுத்து கொடுப்பதை ஒரு கடமையாக செய்து வந்தார். அந்த ஊர் அரசன் ஒரு முறை கோயிலுக்கு வந்தபோது அம்மனின் சிலையில் ஒரு கால் சிலம்பு மட்டும் காணாமல் போயிருந்தது. கோயிலில் அப்போது அந்த ஏழை பக்தன் மட்டுமே இருந்ததால் அரசன் அவன் மேல் சந்தேகம் கொண்டான். நாளை காலைக்குள் அந்த சிலம்பு கிடைக்காவிட்டால் உனக்கு மரண தண்டனை என்று கட்டளையிட்டான். பயந்து போன அந்த பக்தன் அன்றிரவு முழுவதும் அம்மனின் பாதங்களை பிடித்துக் கொண்டு அழுதார். தாயே, நான் திருடவில்லை என்பது உனக்கு தெரியும், என் மானத்தை காப்பாற்று என்று வேண்டினார்.
அன்றிரவு அரசனின் கனவில் ஒரு பயங்கரமான வடிவில் பத்ரகாளி அம்மன் தோன்றினாள். அவளது கண்கள் நெருப்பாய் ஜொலித்தன. மன்னா, என் பக்தன் குற்றமற்றவன். அந்த சிலம்பு என் கருவறையிலேயே பீடத்தின் அடியில் மறைந்து கிடக்கிறது. என் பக்தனை துன்புறுத்தினால் உன் வம்சமே அழிந்துவிடும் என்று எச்சரித்து மறைந்தாள். அதிர்ந்து போன அரசன் விடிந்ததும் கோயிலுக்கு ஓடி வந்தான். அவன் தேடிய போது அம்மன் சொன்னது போலவே பீடத்தின் அடியில் அந்த சிலம்பு இருந்தது. தன் தவறை உணர்ந்த அரசன் அந்த பக்தனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். பத்ரகாளி அம்மன் கோபக்காரி என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் அவள் தன் பக்தர்களுக்கு துன்பம் வரும்போது ஒரு தாயாக ஓடி வந்து காப்பாற்றுவாள் என்பதற்கு இந்த ஏழை அந்தணரின் கதையே ஒரு சாட்சி. முன்பு ஒரு காலத்தில் காவேரி கரை ஓரம் ஒரு தீவிர பத்ரகாளி பக்தர் இருந்தார். அவர் தினமும் காளிக்கு நைவேத்தியம் படைக்காமல் உணவு உட்கொள்ள மாட்டார். அந்த ஊரில் இருந்த சில தீயவர்கள் அந்த பக்தரின் பக்தியை பொய் என்று நிரூபிக்க நினைத்தனர். அவர்கள் ஒரு நாள் இரவு அந்த பக்தர் தூங்கிக் கொண்டிருந்த போது கோவிலில் இருந்த விலையுயர்ந்த நகைகளை திருடிவிட்டு அந்த பக்தரின் வீட்டில் போட்டு வைத்தனர். மறுநாள் காலை கோயில் நகைகளை இந்த பக்தர் தான் திருடினார் என்று ஊர் மக்கள் அவரை அரசனிடம் பிடித்து கொடுத்தனர். ஆதாரமாக அவரது வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட கோவில் நகைகள் இருந்ததால் அரசன் அவருக்கு கழுவேற்றம் விதித்தான். தண்டனை நிறைவேற்றப்படும் இடத்திற்கு அந்த பக்தர் அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது அவர், தாயே பத்ரகாளி, நான் திருடனில்லை என்பது உனக்கு தெரியும். நான் இறந்தாலும் பரவாயில்லை. ஆனால் உன் பக்தன் திருடன் என்ற பழிச்சொல் உனக்கு வரக்கூடாது என்று கதறி அழுதார். கழுமரம் அவரை நெருங்கிய வேளையில் திடீரென வானம் இருண்டது. பயங்கரமான இடி முழக்கத்துடன் கோயில் கருவறையில் இருந்த பத்ரகாளி சிலை தானாகவே வெடித்துச் சிதறியது. அங்கிருந்து ஆக்ரோஷமான உருவத்தில் அம்மன் வெளிப்பட்டாள். அம்மன் தனது சூலாயுதத்தை வீசிய போது அந்த பக்தரை தூக்கி கொண்டு வந்த வீரர்கள் நிலைகுலைந்து விழுந்தனர். திருடிய உண்மையான திருடர்களின் கண்கள் சட்டென இருண்டன. அவர்களின் பார்வை பறிபோனது. அவர்கள் பயந்து போய் உண்மையை ஒப்புக்கொண்டனர். அம்மன் தனது பக்தனின் கட்டுகளை அறுத்து அவருக்கு காட்சி தந்து ஆசிர்வதித்தாள். உண்மை ஒருபோதும் தோற்காது என்பதை அந்த ஊர் மக்களுக்கு அந்த அன்னையே நேரில் வந்து நிரூபித்தாள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.